புதுச்சேரி தினமலர் வீட்டு உபயோகப் பொருள் கண்காட்சியில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. புதுச்சேரி AFT மைதானத்தில் கடந்த 8ஆம் தேதி துவக்கப்பட்ட வீட்டு உபயோகப் பொருள் கண்காட்சி திங்கட்கிழமை வரை நடக்கிறது. இக்கண்காட்சியில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைந்துள்ளன. கண்காட்சி முழுவதும் குளிர்சாதன வசதி செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் சோர்வடையாமல் பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர். புதுச்சேரி மட்டுமின்றி கடலூர், விழுப்புரம் உட்பட சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த மக்கள் பலர் ஆர்வமுடன் பார்ப்பதோடு தங்களுக்கு தேவையான பொருட்களை ஒரே இடத்தில் வாங்கி செல்கின்றனர். தினமலர் நடத்தும் இக்கண்காட்சியை 6 மாதத்திற்கு ஒருமுறை நடத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்டுக் கொண்டனர். உள்ளார பர்னிச்சர் பார்த்தோம், ஃபேன்சி ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு, ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. ஆமா, மைசூர் அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டோட ஐட்டம்ஸ்லாம், ஸ்வீட் ஐட்டம் அதெல்லாம் வச்சிருக்காங்க. நல்லா இருக்கும். இயர்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்றதோட நீங்க ஒரு 6 months ஒன்ஸ் பண்ணீங்கன்னா இன்னும் பப்ளிக் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாங்க பாண்டிச்சேரியில தினமலர் எக்ஸ்போக்கு வந்திருக்கோம். இது ரொம்ப நல்லா இருக்கு. ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா ஸ்டடி டேபிள்ஸ் நிறைய இருக்கு. சோ ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு. பயங்கர ரஷ்ஷா இருக்கு. திங்கட்கிழமையன்று கண்காட்சி நிறைவடைய உள்ளதால் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதுகிறது. கண்காட்சிக்கு வருபவர்களின் பசியை போக்கும் உணவகங்களும் பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.